ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவளும் நானும். இன்றைக்கி நாம் சம்மருக்கு ஸ்பெஷலாக உருளைக்கிழங்கு வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். அதுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து மேலே இருக்கிற தோலை சீவிக்கலாம். இந்த மாதிரி கத்தி வச்சும் சீவி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பீலர் வச்சும் நாம் மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். மேலே இருக்கிற தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் அலசிட்டு ஸ்லைசர் வச்சு இந்த மாதிரி நாம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். தின்னாக இருந்தால் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது கருகிரும். அதே திக்காக இருந்தால் காய ரொம்ப லேட் ஆகும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது கூட ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடாகி வந்ததும் அதில் நாம் ஸ்லைஸ் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விடணும். உருளைக்கிழங்கு எல்லாம் உடையாமல் பார்த்துக்கணும். உடஞ்சிருச்சுன்னா நம்ம பொரிக்கும் போது அந்தளவுக்கு அது நல்லா இருக்காது. ஃபுல்லாக வெந்து வராமல் பாதி அளவுக்கு வெந்து வரணும். உடைச்சா உடையணும். அந்தளவுக்கு வெந்து வந்தால் போதும். ரொம்ப குக்காகிடக்கூடாது. இப்போ இதை தண்ணியில் இருந்து எல்லா உருளைக்கிழங்கும் எடுத்துடலாம். எடுத்துட்டு சூரிய வெயிலில் ஒரு நாள் அப்படி இல்லைன்னா 2 நாள் காய வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி நமக்கு காஞ்சி வரணும். உடைச்சா உடையணும். எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு நமக்கு தேவையான போது இதை பொரித்து எடுத்துக்கலாம். வெறுமனேவும் சாப்பிட நல்லா தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா இது கூடவே கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள், அப்படி இல்லைன்னா மிளகாய்த்தூள் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.